பகவத்கீதை 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. இதுல மொத்தம் 42 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த உன்னத அறிவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். போன பகுதியில பார்த்தோம்னா எப்படி காமம் நம்மளோட நாலேஜ், நம்மளோட ஞானத்தை மறைக்குது. ஒரு சூரியனை ஒரு மேகம் மறைக்கிறது போல நம்மளோட ஞானம் அதாவது ஆன்மீக ஞானம், எப்படி பக்தி ஞானம்னு சொல்லலாம். அதை எது மறைக்குது? நம்மளுக்கு அந்த காமம் அப்படிங்கறது மறைக்குது. அதே போல நம்மள இந்த கட்டுண்ட நிலையிலையும் நம்மள கட்டி வைக்கிறதும் அந்த காமம் தான். நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 3rd சாப்டர்ல கிருஷ்ணா ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா கர்மயோகா. அந்த கர்மயோகாலையும் 2 வகை இருக்கு, சகாம நிஷ்காம அப்படின்னு. சகாம அப்படின்னா அந்த ஒரு காமத்தோட, அதாவது ஒரு பற்றுதலோட அந்த நம்ம ஒரு கடமையை செய்யும் போது அதுக்கு உண்டான பலன்கள் இருக்கும் இல்லைங்களா, அது கூட நம்ம பற்றுதலோட செய்யறது. நிஷ்காம அப்படிங்கும்போது ஒரு துறவரம் மாதிரி நம்ம கடமையை செய்யறோம், ஆனா அதுல இருக்கிற எந்த பற்றுதலும் இல்லை. அந்த வர்ற பலன் மேலேயோ இல்லை அந்த கடமை மேலேயோ பற்றுதல் இல்லாம செய்யறது. எதுக்காக நம்ம அந்த கடமையை அப்படி பற்றுதல் இல்லாம செய்யறோம் அப்படின்னா, முக்கியமா அடுத்த கட்டம், அதாவது உன்னத அறிவை நம்ம அப்பதான் பெற முடியும். ஸோ நம்ம லேடர், யோகா லேடர்னு ஒரு ஏணிப்படிகள் இருந்ததுன்னா எப்படி நம்ம கர்ம யோகா, அதுலேயே சகாம கர்ம யோகா, நிஷ்காம கர்ம யோகா, அதுக்கப்புறம் ஞான யோகா, அப்புறம் அஷ்டாங்க யோகா, அதுக்கப்புறம் தான் பக்தி யோகா. பக்தி யோகா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கு, உயர்ந்த நிலையில இருக்கிறது தான் பக்தி யோகா. அந்த பக்தி யோகா பண்ணும்போது ஒரு ஆத்மாக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சுயமா அந்த இன்பம் கிடைக்குது. அது ஆர்டிபிஷியலா வெளியில இருந்து தேடுறது கிடையாது பக்தி யோகத்துல. இப்ப ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் எல்லாமே எதையாவது ஒண்ணு சார்ந்து இருக்கும். ஆனா பக்தி யோகம், கர்ம யோகம் கேட்கவே வேண்டாம், கண்டிப்பா பிற விஷயங்களை இல்ல பிறரையோ சார்ந்துதான் இருக்கும். ஆனா அஷ்டாங்க பக்தி யோகாங்கிறது டாப் மோஸ்ட்ல ஏன் இருக்கு அப்படிங்கும்போது அது உன்னதமான நிலையில இருக்கு. பகவான் கூட நேரடி தொடர்பு கொண்டு நித்தியமான ஆனந்தத்தை நம்மளால உணர முடியும் ஒவ்வொருத்தராலையும். ஏன் பக்தியில ஈடுபடுறவங்க மேலும் மேலும் பக்தி பண்றாங்க? பக்தியில இருந்துதான் நம்மளுக்கு பக்தி கிடைக்குது இல்லையா? பக்தி சஞ்சாயத்தே பக்தி. அந்த நம்பிக்கை இருக்கலாம். நீங்க கர்ம யோகா பண்ணி பக்தி யோகாக்கு வரலாம், ஞான யோகா பண்ணி வரலாம், அஷ்டாங்க யோகா பண்ணி வரலாம். ஆனா டைரக்டாவும் நம்ம பக்தி யோகாக்கு வரலாம். அதுதான் அப்படி நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா கர்ம ரீதியான அதிர்ஷ்டம் இல்ல. புண்ணியம் கர்ம ரீதியா செய்யும் போதுதான் புண்ணியம் பாபம் நம்மளுக்கு சொல்றோம். ஆனா அந்த சிறப்பான அந்த அதிர்ஷ்டம் இல்ல சிறப்பான அந்த நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது கருணையால, காரணமற்ற கருணையால, பகவானோட கருணையால. அவரோட பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கிருபா சக்தி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பகவானோட பக்தர்களுக்கு பகவானோட கருணை கிடைச்சாச்சு. பகவான் நம்மளுக்கு நேரடியா கருணைய கொடுக்காம இருந்தாலும் கூட ஏற்கனவே கொடுத்திருக்காரு இல்லையா கருணை. இந்த பக்தியை பொறுத்த வரைக்கும் அந்த அன்பு பரிமாற்றம் பகவானுக்கும் பக்தர்களுக்கும், பக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் அது பண்ண அது பெருகதான் செய்யுமே தவிர கம்மியாகாது. அப்ப அந்த பக்தர்களுக்கு கிடைச்ச அந்த கருணைய அத கிருபா சக்தியா கொடுத்து பகவான் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பக்தர்கள் அந்த அப்பாவிகளா இருக்காங்க இல்லையா, சில பேர் அறியாமையில இருக்காங்க, சில பேர் ஆர்வத்துல இருக்கலாம், ரொம்ப துன்பத்துல இருக்கலாம். அந்த 4 வகையான பக்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, 7வது அத்தியாயத்துல பார்ப்போம். அர்த்தார்த்தி, ஜிக்னாஷ, ஞானி அப்படின்னு 4 விதமான சோகத்துல இருக்கிறவங்களோ இல்ல ஏதோ ஒண்ணு ஆசைப்படுறாங்க, எதையோ ஒண்ணு அடையணும்னு ஆசைப்படுறாங்க, கிடைக்கணும்னு. அது பணம், புகழ், பேர், வேலை, கல்யாணம், குழந்தை, ஏதோ ஒண்ணு எதையோ நோக்கி அவங்களோட பக்தி இருக்கு. அப்புறம் பக்தினா அது இன்னும் அது நல்ல நிலைக்கு வரல, ரொம்ப ஒரு சுயநலமுள்ள அந்த கட்டத்துல இருக்கிற ஸ்டேஜ்லயே இந்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியம அதிகாரியில இருப்பாங்க. 3 லெவல்ல இருக்காங்க பக்தர்கள். கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. கனிஷ்ட அதிகாரி தனக்குத்தானே தான் கடவுள், அவ்வளவுதான். தனக்குத்தானே எல்லாம் பாத்துக்கிறது, பக்தி செஞ்சுக்கிறது. மத்தவங்களுக்கு போய் பக்திய கொடுக்கணும், இல்ல மத்தவங்ககிட்ட சங்கம் எடுத்துக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு எண்ணம் இருக்காது. அவங்க இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நான் தனியாவே இருந்துக்கிறேன், பகவான் நான், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவங்க கனிஷ்ட அதிகாரி.
அடுத்த லெவல்ல வந்து மத்தியம அதிகாரி வந்து யாரு எப்படி எந்த நிலையில இருக்காங்க, யாருக்கு நம்ம பக்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்துல அவங்க கரெக்டா அந்த பாத்திரம் அறிந்து யாசகம் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம அந்த கருணாசக்தி பகவானோட கருணையை நம்ம இவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி வர்றதுதான் நமக்கு பக்தியை தவிர நம்ம பண்ண பாவம் புண்ணியத்தினால நம்மளுக்கு பக்தி வர போறது கிடையாது இல்லையா? அப்ப அந்த கருணை மூலியமா வருது. கர்மயோகான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா எட தூய்மையா இருக்கணும். அது மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நம்ம கர்மயோகான்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் ப்ரீ ரெக்வசிட் அப்படிம்பாங்க. அந்த கேண்டிடேட் ஒருத்தவங்க அப்ளை பண்ண போறாங்க ஒரு வேலைக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த படிப்பு இருந்திருக்கணும், இத்தனை வருஷம் அனுபவம் இருந்திருக்கணும், இந்த ஸ்கில்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க இன்னும் படிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு. அதே மாதிரிதான் கர்மயோகம் ஆகட்டும், எட தூய்மை இருக்கணும், உபகரணங்கள் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த கிரியா பண்றது ஒழுங்கா பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நியமம் இருக்கும். அடுத்தது ஞான யோகத்திலயும் அந்த மாதிரிதான் இருக்கும். உள்ள தூய்மை இருக்கணும் இல்லையா? துறவரம் ஆல்ரெடி மேற்கொண்டிருக்கணும். 4 புருஷ அர்த்தங்கள் இருக்கு. அதாவது தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு 4 புருஷ அர்த்தங்கள் இருக்கு. அந்த 4ல வந்து மோட்சத்தை நோக்கி அவங்க பண்றாங்க, ஞான யோகா பண்றாங்க அப்படின்னா அந்த தர்ம அர்த்த காம 3த்தையும் ஆல்ரெடி அவங்க துறவரம் மேற்கொண்டு இருக்கணும். இல்லைன்னா அவங்களால அடுத்த கட்டத்துக்கான ஞான யோகம் பண்ணவே முடியாது. அதுதான் அவங்களோட ப்ரீ ரெக்வசிட். அதே மாதிரி அஷ்டாங்க யோகிகளும் அப்படிதான். மனம் புலன் இதெல்லாம் கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதே இதுதான் அந்த ஞான யோகிகளோட குவாலிஃபிகேஷன், அதை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த ஞான யோக ப்ராசஸ. இந்த மாதிரி இப்போ பக்தி யோகால ஒண்ணுமே கிடையாது. அழகா வாங்க, கோயிலுக்கு வாங்க, சங்கீர்த்தனம் பண்ணுங்க, சத் சங்கம் எடுத்துக்கங்க, பகவான் ஹரிகதைய ஜாலியா கேளுங்க, பிரசாதம் விருந்த சாப்பிடுங்க, குதிச்சு டான்ஸ் ஆடுங்க சங்கீர்த்தனத்துக்கு, வீட்டுக்கு போங்க. அப்புறம் மத்தவங்களுக்கு இதை சொல்லுங்க. இவ்வளவுதான். இப்ப பக்தி யோகா எந்த அளவுக்கு ஈஸியான ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது இவ்வளவு ஈஸியான ப்ராசஸ். அதுவும் கலியுகத்துல வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கு வந்து அறியாமையை நம்ம போக்கணும் அப்படின்னா அந்த மேகம் வந்து அந்த சூரியனை மறைச்சிருக்குன்னா அந்த மேகம் போனாதான் அந்த சூரியனோட வெளிச்சத்தோட முழு சக்தி நமக்கு கிடைக்கும். அது போல நம்ம அந்த அறியாமையில இருக்கிறதுனால கிருஷ்ண சூரிய சமம் மாயஹய அந்தகாரா. கிருஷ்ணர் எதுக்கு சமம்னா சூரியனுக்கு சமம். மாயை எதுக்கு சமம்னா இருட்டுக்கு சமம். எங்க கிருஷ்ணர் இருக்காரோ எஹி கிருஷ்ணா நகி மாயா அந்தகாரா. சோ எங்க கிருஷ்ணர் இருக்காரோ அந்த இடத்துல மாயா இருக்க முடியாது, எங்க சூரியன் இருக்கோ அந்த இடத்துல இருள் இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த சூரியன் ஆகிய அந்த பகவான் அந்த நாலேஜ் அந்த உன்னத அறிவு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அறியாமைய போக்கணும். அதுக்குதான் நம்ம இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். கிருஷ்ணரே கொடுக்குறாரு இத அர்ஜுனனுக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பார்ப்போம். இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवान् अहम् अव्ययम् विवस्वान् मनवे भ्राह मनुर् इक्ष्वाकवे प्रवीत्. ஓகே மாதாஜி, படிக்கிறீங்களா யாரோ ஒருத்தர்? செல்வி மாதாஜி படிங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் ஜெயலட்சுமி மாதாஜி அடுத்து படிக்கிட்டு. விவஸ்வானுக்கு உபதேசித்தான். விவஸ்வான் மனித குலத்தன்மையான மனுவுக்கும் மனு யசமனுக்கும் இதனை முறையை உபதேசித்தனர். ஒருமுறை பகவத்கீதை சூரிய கிரகத்திலிருந்து தொடங்கி அனைத்து கிரகங்களின் மன்னர்களுக்கும் 12 வாரத்திற்கு முன்பே உபதேசிக்கப்பட்டது என்று சரித்திரத்தை இங்கு நாம் காண்கிறோம். எல்லா கிரகங்களின் மன்னர்களும் குடிமக்களை காக்க வேண்டிய பொருளை மக்களின் அனுபவத்தாகவும் அவர்களை காமம் என்னும் பாதக வண்ணத்திலிருந்து காப்பதற்காகவும் அரசு புலத்தோர் அனைவரும் பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது அவசியம்.
உலகியல் கடவுளன் நித்திய உறவை வளர்க்கக்கூடிய ஆன்மீக ஞானத்தை பெறவும் மனித பிறவியின் நோக்கமாகும். மேலும் எல்லா கிரகங்களிலும் எல்லா நாட்டிலும் உள்ள அனைத்து கடவுள்களும் கல்வி, பண்பாடு மற்றும் பக்தியின் மூலம் குடிமக்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தர கடமைப்பட்டுள்ளார்கள். வேறு விதமாக கூறினால் எல்லா தேச தலைவர்களும் கிருஷ்ண உலகின் விஞ்ஞானத்தை பரப்புவதற்கு கடமைப்பட்டுள்ளனர். அதன் மூலம் மனித பிறவியின் வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளும் மக்கள் இந்நாட்டின் விஞ்ஞானத்தினால் வெற்றி பாதையில் முன்னேறுவர். இந்த யுகத்தின் சூரியகாந்தத்தில் சூரியனை மன்னன் என்று பெயர். சூரியன் குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் சூரியனை மறந்தது. பிரம்ம சம்சாரிகள் 550 கூறப்பட்டுள்ளது. समस्त स्वरमूर्ति विशेष प्रगति संभव काल चक्र गोविंदम आदि पुरुषम तम अहम पचामि. ब्रह्मा கூறினார், ஏமுதல் கடவுள் ஆதி புருஷரமான கோவிந்தரை நான் வணங்குகிறேன். எல்லா கிரகங்களுக்கும் தலைவரான சூரியன் அளவற்ற சக்தியையும் உஷ்ணத்தையும் இவருடைய கட்டளை சேர்த்தனை பட்டுள்ளார். பகவானின் கண்ணை பிரதிநிதிக்கும் இந்த சூரியன் அவரது கட்டளைக்கு படிந்து தனது பாதையில் சுற்றிக் கொண்டுள்ளார். பகவானின் ஒளியும் தாமரை மூலம் கிரகங்களை கட்டுப்படுத்தி அனைத்து கிரகங்களுக்கும் மன்னனாக விளங்கும் சூரியனை சூரியபகவான். தற்போதைய சூரியனான விவசாயம் ஆட்சி செய்து வருகிறான். கிருஷ்ணனின் ஆணைப்படியே அவன் சுழன்று கொண்டுள்ளான். பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளும் முதல் மாணவரான பகவான் கிருஷ்ணா விவசாயை ஆக்கினான். எனவே பகவத்கீதை அற்புதமான ஏற்றுக்கல்வி அறிஞருக்கான கற்பனை கல்வியமாகும். நினைவு கட்டான காலத்திலிருந்து கீழிருந்து வரும் ஞானத்திற்கான பரமான புத்தகமாகும். கீதையின் வரலாற்றில் உபசாரத்தில் பின்வருமாறு நாம் காண முடியும். விவஸ்வான் மனமோ தவோ மனுஷ அர்த்தம் சதாயேஸ்வரம் ஈஸ்வரகுணம் சம தமோ அவஸ்திதம். வேதாயனத்தில் ஆரம்பத்தில் பகவானிடமான ஒரே பட்டியலிருந்த விஞ்ஞானம் விவசாயம் மனிதற்கு வழங்கப்பட்டது. மனிதகுலத்தின் தந்தையானவரும் தனது மகனும் பூலோகத்தின் மன்னனும் ஸ்ரீ ராமர் ஆதரித்த ரகு வம்சத்தின் விஞ்ஞானியின் மன்னன் இஸ்மாயிலுக்கு வழியளித்தார். எனவே மனித சமுதாயத்தில் இஸ்மாயிலின் காலத்திலிருந்து பகவத்கீதை இருந்து வந்துள்ளது. இங்க வாங்க, எங்க இருக்கீங்க? 2 வருடங்கள் நீடிக்கும் கலியுகத்தில் நாம் தற்போது 5000 வருடங்கள் மட்டுமே கடந்துள்ளோம். கலியுகத்திற்கு முந்தைய யுகம் புராண யுகம், அதற்கு முந்தைய யுகம் திரேதா யுகம். இவ்விதம் சுமார் 2,50,000 வருடங்களுக்கிருந்து தனது சோதனை மகனான பூலோக மன்னன் இஸ்மாயிலுக்கு மன்னனை கூறினான். தற்போதைய மனிதன் ஆயுஷ்காலம் 85. எங்க இருந்தீங்க? ஆன்னு சத்தம் வந்துட்டே இருந்தது. கணக்கிடப்பட்டுள்ளது. அதில் 120 லட்சம் மத்தியானம் இந்த வடை எது போடுறோமோ போட்டு ஆஃபர் பண்ணுங்க. வளர்ந்து 4 லட்சம் வருடங்களுக்கும் வேதம் உபதேசிக்கப்பட்டதாக கணக்கிடலாம். மனித சமுதாயத்தினால் இந்த 20 லட்சம் வருடங்களுக்கென வளர்ச்சி இழந்து வந்துள்ளது. ஏறத்தாழ 5000 வருடங்களுக்கு முன் அர்ஜுனனிடம் பகவான் மீண்டும் உபதேசித்தார். கீதையின் கூற்றின்படியும் கீதையை உரைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவின் கூற்றின்படியும் இதுவும் கீதையின் சரித்திரம் பற்றிய தாராளமான கணக்கீடு. விவஸ்வான் சூரிய வம்சம் சத்திரியர்களின் தந்தை என்பதால் பகவத்கீதை அவருக்கு வழங்கப்பட்டது.
இனியதற்படுவதால் கூறப்பட்டதால் இந்த பகவத்கீதை வேதங்களுக்கு சமமான ஞானம் அபௌருஷேய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஞானம் எனப்படும். வேதப்பட்டவர்கள் மனித வியாக்கியானம் என்று உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்படுவதைப் போல கீதையும் பௌதிக வியாக்கியானங்களின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேறு வேதம் செய்யும் ஏகாரியாக பொய்யாக சேர்வதையும் கீதையை பற்றி கற்பனை செய்யலாம். ஆனால் அது உண்மையான பகவத்கீதை ஆகாது. எனவே கீதையும் சீத பரம்பரையின் மூலம் உலக உலகம் ஏற்றுக்கொள்ளலாம். இதனை சூரியநாயகம் சூரியனாரி தனது மகனான மனிதர்க்கும் மனு தன் மகன் விஸ்வாமிற்கு இதனை பிரகாசிப்பதாக இங்கு விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீ பகவான் உவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் புரோக்த்வான் அஹம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ மனுர் இக்ஷவாகவே பிரவீத். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை, எந்த யோகம்? இந்த பக்தி யோகம். இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனித குல தந்தையான மனுவுக்கும் மனு இக்ஷவாக்கு மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர். அப்போ நம்ம வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், இருந்தாலும் சொல்றேன். ஸோ கிருஷ்ணர் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லல அர்ஜுனனுக்கு பகவத்கீதைய. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ கிருஷ்ணர் வந்து சன்காடுக்கு கொடுத்தாச்சு. விவஸ்வான் வந்து கொடுத்து அந்த இதை பார்த்தோம்னா மனித குல தந்தை வந்து மனு இல்லையா, மனு சம்ஹிதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து எப்படி மனிதர்களோட எப்படி அந்த கலாச்சாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் அந்த மனு சம்ஹிதையில இருக்கும். அந்த மனு கொடுத்ததுனால அது மனு சம்ஹிதை. பிரம்மர் கொடுத்தது பிரம்ம சம்ஹிதை. ஸோ இந்த மனு விவஸ்வான் வந்து மனித குல தந்தையான மனுவுக்கும், மனு என்ன பண்றாரு, அந்த பகவத்கீதை கிடைச்சதுக்கு அப்புறம் இக்ஷவாக்கு மன்னனுக்கு கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே அந்த சூர்யா டைனாஸ்டியில வந்துட்டு இருக்கு. அந்த சத்திரியர்களுக்கு தான் பார்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கிருஷ்ணா கிட்ட இருந்து அந்த சூரிய பகவானுக்கு போகுது. சூரிய பகவான் பேர் வந்து விவஸ்வான். அதுல இருந்து அவர்கிட்ட இருந்து மனு இந்த மனித குல தந்தைக்கு மனுக்கு போகுது. அப்புறம் இக்ஷவாக்குக்கு போகுது. ஆனா காலப்போக்கில் வந்து அது பிரேக் ஆயிருச்சு. அப்படிங்கறதுனாலதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். ஏன் அர்ஜுனன் சூஸ் பண்ணணும்? ஏன் வந்து சத்திரியர்கள்ல யுதிஷ்டிர மகாராஜும் இருக்காரு, அப்புறம் அந்த டைம்ல சிசுபாலன் ஆகட்டும், துரியோதனன் ஆகட்டும், திருதராஷ்டிரர் ஆகட்டும், நிறைய பேர் இருக்காங்க சத்திரியர்கள். ஏன் வந்து அர்ஜுனனை கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அர்ஜுனன் கேட்டுக்கிட்டான், தான் குழப்பத்துல இருக்கேன், நான் உங்களோட சிஷ்யனா இப்ப இருக்கேன், நீங்க என்னோட குருவா என்னோட குழப்பத்தை நீக்குங்க, எனக்கு என்ன பண்றது, எது எனக்கு வந்து ஒரு லாங் டேர்முக்கு எது பெஸ்டான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் சொன்னாரு. அதுல ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்மளும் கிருஷ்ணர் வந்து நமக்கு சொல்லுவாரு அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நம்ம தான் முயற்சி செய்யணும். கிருஷ்ணர்கிட்ட நம்ம தான் கேட்கணும், ஏதாவது வேணுமா, நம்ம தான் ப்ரே பண்ணணும். அந்த தூய பக்தி அப்படிங்கும் போது அந்நிய அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவர்த்தம் அனுகூலியன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தம. ஸோ உத்தம பக்திக்கு வந்து தூய பக்திக்கு டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கிற பக்தர்கள் வந்து கேட்க மாட்டாங்க. பிரகலாத் மகாராஜ் வந்து எதுவுமே கேட்கல. அத்தனை சொந்த தந்தையே, அந்த பிரகலாத் மகாராஜ் இருந்த இடம் ஃபுல்லா அந்த அசுர குலம், குழந்தைகளாகட்டும், வேலை செய்யறவங்களாகட்டும், அந்த அரசியல்ல அந்த சபையில இருக்கிறவங்களாகட்டும், தன்னோட தந்தையாகட்டும், எல்லாருமே அசுரர்கள். அவங்களோட குணம் எந்த குணத்துல இருக்கும்? ரஜகுண தம குணத்துல இருக்கும். ஆனா சாத்வீகமா சுத்த சத்துவத்துல இருக்கிற பிரகலாத் மகாராஜுக்கு அங்க எந்த சாது சங்கமும் கிடைக்கல இல்லையா? எந்த ஒரு சாது சங்கமும் கிடைக்கல. ஆனா அவரு அதை கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி ஒவ்வொரு முறை தன்னோட தந்தையே தன்னை கொலை பண்றதுக்கு இவ்வளவு முயற்சிகள் செய்யறாரேன்னு அவர் போய் ஓரமா உட்கார்ந்து மென்டல் சுச்சுவேஷன்ல வந்து அவரு நான் கவுன்சிலிங் போகணும், நான் டாக்டர்கிட்ட போகணும், என்னோட அப்பாவே இப்படி எல்லாம் பண்றாரே அப்படிங்கிற ஏமாற்றத்திலையும் அவர் உடைஞ்சு போகல.
அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பக்தி வந்து அந்த அளவுக்கு உத்தம நிலையில இருந்ததுனால அவர் எல்லா விஷயத்தையுமே, அது இன்பம் துன்பம் எதா இருந்தாலும் சரி, ஒரு எத்தனை ஒரு 5 வயசுனா அந்த குழந்தை எவ்வளவு பிஞ்சு குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த பக்குவம் பார்த்தோம்னா பெரியவங்களுக்கும் கூட அந்த பக்குவம் வராது. அந்த அளவுக்கு அந்த பக்குவம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? பக்தி இல்லையா? அப்போ தன்னோட தந்தை வந்து ஒவ்வொரு முறை கொலை செய்ய வர்றப்பவும் பகவானே கிருஷ்ணா, யூனோ நாராயணா, வாசுதேவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னைய காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை கூட பிரகலாத் மகாராஜ் சொல்ல கிடையாது. அவர் எதுவுமே கேட்க கிடையாது. அது கேட்டா அது பக்தியே கிடையாது. ஆனா ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு சொல்லி தர்றது என்னன்னா, பரவாயில்ல கேளுங்க, யாருக்கிட்டயோ போய் கேட்கறத விட நம்ம பகவான் கிட்டயே கேட்கலாம், கேளுங்க. அகாம சர்வ காமாவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். உங்களுக்கு காமம் அந்த ஆசை இருந்தாலும் சரி, சகாம அகாம ஆசையே இல்லாட்டியும் சரி, சர்வ காம எல்லா ஆசையும் இருந்தாலும் சரி, முக்தி ஆசை இருந்தாலும் மோட்ச காமம் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் பரமபுருஷ பகவான் கிட்ட கேளுங்க, தீவிரமா பக்தி பண்ணுங்க. அதுதான். ஏன்னா ஆரம்ப நிலையில எல்லாத்தையும் ஒரே லெவல்ல எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20 குழந்தைங்க ஸ்கூல்ல அந்த கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னா 20 குழந்தைகளுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்கங்கிறது எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு ஆசிரியர். அவங்க சொல்லி கொடுக்கிற விதம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா அந்த புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டிங்கிறது இருக்குல்ல, 20 குழந்தைங்க 20 விதமா தான் 20 லெவல்ல தான் இருக்கும். ரேங்க் 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கதான் செய்யும். இது வந்து இயற்கை. அதனாலதான் வேதங்கள் பல விதமா கொடுக்கப்பட்டிருக்கு. அது 4 வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, 18 புராணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, முக்கியமான 108 உபனிஷத்து கொடுக்கப்பட்டிருக்கு, இதிகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் இந்த லெவல்ல இருப்பாங்க. எல்லாருமே உயர்ந்த பக்தர்களா உத்தம பக்தர்களா இருக்க மாட்டாங்க. ஆனா இயற்கையா எல்லாரும் அந்த நிலைதான். ஆனா அந்த கண்டாமினேஷன்னால திரும்ப திரும்ப பிறந்து இறந்து அப்படிங்கறதுனால என்னாச்சு, இப்போ கால்குலேஷன் பண்ணா நம்ம பல கோடி ஆண்டுகள் இல்லையா, ஒரு நாள் பிரம்மாவோட ஒரு நாள் வந்து அந்த யுகா சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, அது 1000 முறை வரணும். ஒரு யுகா சைக்கிள்னு பாத்தீங்கன்னா 4 யுகங்கள் வரணும். சத்துர்யுகம் 4 யுகங்கள், சத்தியுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்துக்கு மட்டும் 4,33 லட்சத்தி சம்திங், எப்படி எனக்கு இங்கிலீஷ்ல தான் சொல்ல தெரியும், 432,000 இயர்ஸ். ஓகேங்களா? அதாவது அந்த அத்தனை இயர்ஸ் வந்து கலியுகத்துக்கு மட்டும். அது 2 மடங்கா போட்டா அதாவது முன்னாடி துவாபரையும், அது 3 மடங்கா போட்டா திரேத்தையும், அது 4 மடங்கா போட்டா சத்தியோகம். அவ்வளோ வருஷத்தை 1000 மடங்கு போட்டா ஓகேங்களா, அது 4.32 பில்லியன் இயர்ஸ் வரும். அதுதான் ஒரு நாள் 12 மணி நேரம் பிரம்மாவோடது. அதுக்கப்புறம் இன்னொரு 12 மணி நேரம் நைட் இருக்கும் பாத்தீங்களா, அது இன்னொரு நாள், இன்னொரு 12 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியலி லாங் டைம். நம்ம வந்து 7வது மன்வந்திரால இருக்கிறோம், வைவஸ்வத மன்வந்திர மனுல இருக்கிறோம் இல்ல. மொத்தம் 14 மன்வந்திராஸ் வந்து போகும் அவரோட பிரம்மாவோட நாள்ல. சோ இது வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம கால்குலேட் பண்ணா இப்போ ஒரு மாசம் ஆச்சுப்பாங்கிறது, இப்போ நம்ம லாஸ்டா நம்ம பார்த்து ஒரு மாசம் ஆச்சு அப்படின்னாலே அந்த ஒரு மாசமே பெருசா தெரியுது. அப்ப இந்த பீரியட் கால்குலேஷனை பாத்துக்கோங்களேன், அந்த டைம் லைன் பாத்துக்கிட்டோம்னா எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆயிருக்கு. நம்மளுக்கு பகவத்கீதை வந்துட்டு போயிருச்சு, ஏன்னா அந்த பிரேக் ஆயிருச்சு. ஒரு டெலிபோன் ஒயர் இருக்கு, இப்போ அந்த காலத்துல எல்லாம் நம்ம கிட்ட அந்த ஒயர் போன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு இடத்துல கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கனெக்ஷன் போயிடும். அப்ப அந்த மாதிரி அந்த குருசீட பரம்பரையில அந்த சாஸ்திர ஞானம் வந்து அது வந்துகிட்டே இருந்தாதான் அது இன்டாக்டா இருக்கும். அது ஒன்ஸ் கட் ஆகுது அப்படின்னா அது அப்படியே ப்ரோக் ஆயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், திருப்பி அதை கொடுத்தாகணும், புதுப்பிச்சாகணும். அதுக்குதான் இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகால கிருஷ்ணன் அர்ஜுனன் பக்தனா இருக்கவும், ஏன்னா சும்மா யாருக்கு வேணாலும் கொடுக்க மாட்டாரு. அர்ஜுனன் பக்தனா இருந்தான், நண்பனாவும் இருந்தான், அதனால அவன் தகுதி அடைந்தான், தகுதியில இருந்தான், ஃபுல் தகுதி, குவாலிஃபிகேஷன் 100%. அதனால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு. அப்புறமா அர்ஜுனன் கேக்குறான் இல்லையா, கேட்காம இல்ல, அவன் போய் உள்ள ரூமை சாத்திட்டு நான் போருக்கு வர மாட்டேன் அப்படின்னு, என்னோட பெட்ரூம்ல நான் தனியா இருக்க விரும்புறேன், எல்லாரும் போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீயே எனக்கு அட்வைஸ் பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லவும் தான் கிருஷ்ணர் ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா. அப்போ பிரகலாத் மகாராஜ் கேட்க கிடையாது. பிரகலாத மகாராஜ் ஏன் நம்ம இன்னும் போற்றுறோம் அப்படின்னா அதுதான் காரணம், அவரோட பக்தியோட நிலை. அர்ஜுனனும் பக்தன் தான்,
அவனும் பியூர் டிவோட்டி தான். பிரகலாத் மகாராஜும் பியூர் டிவோட்டி தான். நாரத முனியும் பியூர் டிவோட்டி தான். ஆனா அவங்களோட நிலை அதுலயே கொஞ்சம் வேரியேஷன் வருது பாருங்களேன். அப்ப நம்மளோட ஸ்டேட்டஸ் அந்த பக்தியில எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, எவ்வளவு தூரம் நம்ம இன்னும் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம ஒர்க் ஹார்ட் பண்ண வேண்டியது இருக்கு அனர்த்தங்களை. ஏன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு நம்ம இருக்கோம் கண்டியூசிவான என்வாயன்மெண்ட், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே இல்ல யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க மட்டும் 1 2 இருக்காங்க நம்மளை சுத்தி, வேற யாரும் இல்லை. அப்ப நம்மளோட கான்டாக்ட் எப்படி இருக்கும், நம்மளோட நடவடிக்கை பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். இல்ல நம்ம ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டீஸ்க்கு போறோம், நம்மளோட பெஸ்ட் கேரக்டர் தான் நம்ம எடுத்துட்டு போவோம். ஏன்னா அவங்க எல்லாம் டிவோட்டீஸ், இல்ல இவங்க எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்கப்பா, நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் நம்மளோட பெஸ்ட் கேரக்டரை நம்ம அவங்க கிட்ட காமிப்போம் இல்லையா. அதே சமயம் நம்மளே தான் நம்ம ஒரு சுச்சுவேஷன்ல போட்டுட்டா, your true character is revealed when situation is provoked, or when provoking situation comes, நம்மளோட ட்ரூ கேரக்டர் ரிவீல் ஆகும் அப்படிம்பாங்க ஒரு குரு ராதாநாத் சுவாமி மகாராஜ். அப்போ நம்ம ஒரு கேரக்டர், நம்ம இதுதான் கேரக்டர், நம்ம எல்லாருமே நல்லவங்க தான், ஒரு ஆத்மாவோட நேச்சுரல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் வந்து எல்லாருமே சச்சிதானந்தம் தான், ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனா நம்ம வந்து பல இம்ப்ரெஷன்ஸ், அந்த வாசனைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பல ஜென்மங்கள் எடுத்து எடுத்து அந்த அந்த ரூபம், அந்த ஜென்மம், இந்த ஜென்மம், மனுஷ ரூபம், மிருக ரூபம், இல்ல யூனோ பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ்னு பல 8.4 மில்லியன் ஸ்பீஷியஸ் இருக்கு. மனுஷங்கள்ல மட்டும் 4 லட்சம் வகை இருக்கு. அப்புறம் பேர்ட்ஸ்ல மட்டும் 1,01,000 சம்திங், ஒரு 10,000, 1,10,000 பேர்ட் டைப்ஸ் இருக்கு, ஸ்பீஷிஸ் இருக்கு. இப்ப பேரட்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேரட் எத்தனை பேரட் அது பெத்து போட்டு எத்தனை இருக்குங்கிற பாப்புலேஷன் அதை சொல்லல. பேரட்லயே பச்சை கலர் பேரட் நம்ம இந்தியால இருக்கு இல்லையா, பச்சை கலர்ல மூக்கு ரெட் கலர்ல இருக்கும். நான் ஆஸ்திரேலியால எல்லாம் பார்த்திருக்கேன், அந்த மாதிரி பேரட்டே கிடையாது. ஆனா பேரட்டோட அதே ஃபீச்சர்ஸ் ஷேப் இருக்கும், ஆனா கலர் வேற. அது ஒரு மாதிரி ஒயிட் கலரு வித் சம் கலர்ஸ் மிக்ஸ்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனா பேரட் மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும். ஸோ அது ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் பேரட். அந்த மாதிரி நம்மளே அந்த மாதிரி பாக்குறோம் இல்லையா, நாயிலேயே எத்தனை வகையை நம்ம பாக்குறோம். மனுஷங்கள்ல ட்ரைப்ஸ் அந்த மாதிரி சில வகைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மலைவாசி, காட்டுவாசி, மனுஷங்களையே திங்கிறவங்க, கேனிபல்ஸ், அந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இல்ல பாக்குறோம். மனுஷங்களை விட நம்ம பொதுவா பாக்குறது அனிமல்ஸ்லயே நிறைய வகைகள் பாக்குறோம். முக்கியமா நாய்கள் வந்து சாதாரணமா எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய ஸ்பீஷிஸ் டைப் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி இவ்வளோ இருக்கு. ஒரு மனித ரூபம் வரணும்னா அட்லீஸ்ட் நம்ம 8.4 மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆஃப் லைஃப் டைம்ஸ் எடுத்து வந்திருக்கணும்னு பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப அத்தனை லட்சக்கணக்கான ஜென்மங்களுக்கு அப்புறம் இப்ப மனுஷ ரூபம் வந்துட்டு இதுலயும் நம்ம ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா கஷ்டம்தான். ஸோ ஆரம்ப நிலையில நம்மளுக்கு எல்லாருமே அந்த அறியாமையில இருக்கும், அதை வந்து விடுவிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பகவத்கீதை இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும். இல்ல நான் அதை ஆராய்ச்சி பண்ணணும்னா பண்ணலாம், பட் எத்தனை லைஃப் டைம் ஆகும்னு நமக்கு தெரியாது. அதை ஆராய்ச்சி பண்ணி அது ப்ரூவ் பண்ணி அது கரெக்ட் தான் நம்ம இது பண்றதுக்கு குரு ஓட சொல்ல வந்து நம்ம நம்பி, அந்த ஸ்ரத்தா, அதை நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்றதுதான் பக்தி ப்ராசஸ். நம்ம விதண்டாவாதமா சேலஞ்சிங்கா நம்ம பண்ணோம்னா அதுல வந்து பக்தி வரப்போறது இல்லை. இப்ப நம்மளோட அந்த உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் இருக்காங்க, நம்ம போறோம், ரொம்ப மரியாதையோட நடந்துக்கிறோம், நல்ல விதமா பண்றோம். அதே நம்மளோட கேரக்டர் வந்து நமக்கு பிடிக்காதவங்க பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளோட ஒரு இன்னொரு கேரக்டர் வெளியில வரும். நம்மளுக்கு வந்து ஒரு பொறாமையோ கோவமோ பேராசையோ ஏதாவது ஒரு டைப் ஆஃப் அனர்த்தங்கள் வெளியில நம்மளுக்கு வர்றதை நம்மளே பார்ப்போம். பக்தி பண்ணும்போது நம்மளாலேயே உணர முடியும். அது மூலியமா நம்மளுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாவும் இருக்காது. ஏன்னா நம்ம பக்தியை கத்துக்கிறோம், அது ஏன்னா பக்தி கத்துக்கலன்னு வச்சுக்குவேன், அந்த பக்தி ப்ராசஸ் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கல, ப்ராக்டிஸ் பண்ணல அப்படிங்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை இல்லை. அறியாமையில இருக்காங்க, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிம்பாங்க. அறியாமையில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது நல்லது கெட்டது ஒண்ணுமே தெரியாது. அவங்க வந்து அவங்க பொறாமப்படுறாங்களா, கோவப்படுறாங்களா, ஆசைப்படுறாங்களா, ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. நார்மல் லைஃப்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்ல லாஸ்ட் வீக்கோ என்னமோ, ஒருத்தர் இது
நான் இந்த ஆர்டிக்கல்ல படிச்சது மட்டும் இல்ல, நான் கேள்வியும் பட்டிருக்கேன். ஆஸ்திரேலியால இருக்கும்போது இது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து இன்னொரு ஃபேமிலியோட ஹவுஸ் வார்மிங் கிரகப்பிரவேசத்துக்கு போறாங்க. ஏற்கனவே இவங்க வீடு கட்டி குடி வந்து அந்த புது வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வந்தோடனையும் அந்த அம்மா வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரே பொறாமை. என்னன்னா இது வந்து நார்மலா இப்ப நான் சொல்றதுனால ஓகே நான் ரொம்ப நல்லவன் சொல்ல வரல. அனர்த்தங்கள் எனக்கு இன்னும் இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் இல்லையா. நான் பேசுறதுனால நான் யோகியம் கிடையாது. சோ இந்த மாதிரி பேசும்போது நானும் கத்துக்கிறேன். இது வந்து இதுல இருந்து நம்மளும் வெளியில வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிற ஆச்சாரியர் சொல்ற அந்த ரூல்ஸ் யம நியம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இனிஷியலா வைத்தியம் பத்தி பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஆரம்ப நிலையில நம்ம ஸ்பான்டேனியஸ் இயற்கையாவே சுய இச்சையோட நம்ம பக்தி பண்ற அளவுக்கு இன்னும் லெவலுக்கு வராத கட்டத்துல நம்ம என்ன பண்ணி ஆகணும், யம நியம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைத்திய விதிகள் என்னென்ன கொடுத்திருக்காங்க. விரதம்னா ஏகாதசி விரதம், நல்ல நாள்ல விரதம் அந்த மாதிரி இருக்கிறது. இது யாகம் அப்படின்னா சங்கீர்த்தன யாகம். கலியுகத்துக்கு சொல்றேன் பொருத்தமானது. அப்பெல்லாம் வந்து யோக முறை வழிபட்டாங்க சத்தியுகத்துல, தியான முறை வழிபட்டாங்க திரேத்த யுகத்துல, பூஜைகள் பண்ணாங்க துவாபர யுகத்துல. கலியுகத்துல சொல்றதெல்லாம் சங்கீர்த்தன யாகம் தான் சொல்றாங்க. நாம சங்கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம் அததான் சொல்றாங்க. இப்போ அந்த லேடி என்ன பண்ணாங்க, அந்த புண்ணியோஜனைக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கும் வீடு அந்த மாதிரி மாடர்னா வேணும். ஆல்ரெடி கட்டியாச்சு, வாழ்ந்துட்டு வர்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அந்த குணம் வந்து அதுதான் சஞ்சத் சஞ்சாயத்தே காம காம குரோத பைஜாயத்தே. அந்த காமம் எந்த இடத்துல அந்த வருதோ உடனே அந்த இடத்துல அந்த அட்டாச்மெண்ட் வரும்போது அதை நம்ம நிறைவேற்ற முடியல, ஏதோ ஒரு தடங்கள்னா கோபமா மாறுது. காம குரோத விஜாயத்தே இல்லையா. அப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா தானும் பண்ணணும்னு உடனே செலவுன்னா எப்படி லோன் போடணும், அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா மணி கட்டணும். அதனோட விளைவுகளை யோசிக்கிறது இல்ல இல்லையா. இப்ப நம்ம பக்தியில வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம், எது தேவை எது தேவையில்லை. ஏன்னா பிரபுபாதரோட பொருளுரையில அடிக்கடி பார்த்தோம்னா சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், சிம்பிளா வாழுங்க. ஆனா நம்மளோட எண்ணங்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கணும். ஆனா வாழ்றது ரொம்ப எளிமையோட வாழணும். நாட் சிம்பிளி லிவிங் ஹைலி திங்கிங் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சும்மா வாழ்ந்துட்டு நம்மளையவே ரொம்ப பகட்டா நினைச்சுக்கிறோம், நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்க. அப்படி வாழாதீங்க. நம்மளோட எண்ணங்கள் உயர்ந்த நிலையில இருக்கணும், ஆனா வாழ்க்கை முறை ரொம்ப எளிமையா இருக்கணும். சில பேரு என்ன இப்படி இருக்க, கொஞ்சம் கூட இது இல்லாம இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இந்த சொசைட்டி என்ன சொல்லும், பிரமாதமா இருக்கணும்ல நீ அப்படிம்பாங்க. நம்ம எளிமையா இருக்கணும்னு நினைச்சா கூட இந்த சொசைட்டி அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் அந்த ஞானத்தையும் என்ன பண்ணுவாங்க, அறியாமைக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் சாது சங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சங்கம் எங்க எடுத்துக்கிறோங்கிறது முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சாத்வீகமான சங்கத்தை எடுத்துக்கணும், பக்தர்கள் சங்கத்தை எடுத்துக்கணும். நம்ம பேசுறது கேட்கறது பாடுறது எல்லாமே பக்தி ரிலேட்டடா இருந்ததுன்னா நம்மளோட டைம் மற்ற டைம் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற டைம் ரொம்ப கம்மியா இருக்கும் போது நம்ம டயர்டாகி ஒன்னா ரெஸ்ட் எடுத்து போயிடுவோம், இல்லை குக்கிங்கு இல்லை வீட்டு வேலை செய்யறதுக்கு போயிடுவோம். ஆனா நம்மளுக்கு பொழுது வரைக்கும் டைம் நிறைய இருக்கு, பக்தி பண்ணலைன்னா கண்டிப்பா பக்தி இல்லாத மாயை விஷயங்கள்ல ஈடுபடுவோம், நம்ம கட்டுண்ட நிலையில சிக்கிடுவோம் இல்லையா. ஆல்ரெடி சிக்கி தான் இருக்கும், அது வந்து கண்டினியூ ஆயிரும். ஸோ அதனால என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா அந்த உன்னத அறிவை நம்ம வளர்த்திக்கணும். சோ எனவே கீதையை சீட பரம்பரையின் மூலம் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் இதனை சூரிய தேவனுக்கும், சூரிய தேவன் தனது மகனான மனுவிற்கும், மனு தன் மகன் இக்ஷவாகுவிற்கும் இதனை உபதேசித்ததாக இங்கு விளக்கப்பட்டுள்ளது. இது யாரும் சொல்லல, கிருஷ்ணரே சொல்றாரு இல்லையா. அப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ரீ பகவான் உவாச்ச அதுல இருந்துதான் ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகம். சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஏவம் பரம்பரா பிராப்தம். ஹரே கிருஷ்ணா. யாராவது ரிப்பீட் பண்றீங்களா மாதாஜி? ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷியோ விதுகு. ஸ்பீக்கர்ல போட்டிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கங்க.
சா காலேன மகதா யோகோ நஷ்டः பரந்தப. சரி, ஜெயலட்சுமி மாதாஜி இல்ல வேற யாராவது படிக்கிறீங்களா? ஜெயலட்சுமி மாதாஜி எப்படி இருக்குன்னு பாப்போம், படிங்க. உன்னதமான விஞ்ஞானம் சீடர்களின் சங்கீத தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் அறிந்துவிட்டதை போல தோன்றுகின்றது. பகவத்கீதை குறிப்பாக புனிதமான மன்னர்களுக்காக இருந்தது என்ற செய்திகளுக்கு குறிப்பிடுகிறது. ஏனெனில் மக்களை ஆட்சி செய்வதற்கு கீதையின் நோக்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது அவசியம். எவருக்கும் உபயோகமற்ற வகையில் பகவத்கீதையின் மதிப்பை குறைத்து தனது மனக்கற்பனைக்கு ஏற்ப பலவித விளக்கு உரைகளை உற்பத்தி செய்யும் அசுரங்களுக்கானது அல்ல பகவத்கீதை என்பது கொஞ்சமும் சிந்தனையற்ற கருத்துரையாளர்களின் உள்நோக்கத்தினால் உண்மை நோக்கம் சிதைவுற்ற காரணத்தால் சேதத்தொடரை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் உடனடியாக எழுந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சீடத்தொடர் சிதைவுற்றதை கண்டறிந்த பகவான் கிருஷ்ணர் கீதையின் நோக்கம் அறிந்துவிட்டதை போல தோன்றுகின்றது என்று அறிவித்தார். அதுபோலவே தற்காலத்திலும் கீதைக்கு பல்வேறு விளக்குரைகள் முக்கியமாக ஆங்கிலத்தில் இருப்பினும் பெரும்பாலும் அவற்றில் எதுவுமே அங்கீகரிக்கப்பட்ட சீரத்தொடரை சார்ந்தவை அல்ல. மற்ற ஏற்றறிஞர்கள் எண்ணற்ற விளக்க உரைகளை வழங்குகின்றனர். ஆனால் அவை ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கொண்டு செய்யப்படும் நல்ல வியாபாரமாக இருப்பினும் பெரும்பாலும் கிருஷ்ணனான பரமபுருஷ பகவானாக ஏற்படவில்லை. இந்த உணர்வு அசுரத்தனமானதாகும். ஏனெனில் அசுரங்களே கடவுளின் சொத்தை அனுபவிக்கும் அதே நேரத்தில் அவரை நம்பாதவர்களாகவும் இருக்கின்றனர். சேத பரம்பரையின் மூலம் பெறப்பட்டதை உலக உள்ளபடி வழங்க முடியாது. கீதையின் ஆங்கில பதிப்பிற்கு என் தமிழ் நூலின் நூலனும் மிகுந்த அவசியம் இருப்பதால் அந்த பெரும் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யப்பட்டுள்ளது. பகவத்கீதை முன்னது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மனித குலத்திற்கு அது மாபெரும் வரப்பிரசாதமாகும். ஆனால் அந்த தத்துவ கற்பனை காவியமாக ஏற்பது வெறும் கால விரயமே. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம குரு பரம்பரை மூலியமா தான் நம்மளால பக்திக்குள்ள போக முடியும். அப்பதான் எப்படி அந்த ஒயர் கனெக்ஷன் இருந்தா தான் நம்ம அந்த பவர் ஹவுஸுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ற பவர் ஹவுஸுக்கு அந்த கனெக்ஷன் போனா தான் அந்த காப்பர் ஒயர் மூலியமா போகுது. அப்படின்னா அப்பதான் இங்க நம்ம வீட்டுல போனை சார்ஜ் பண்றோம் அப்படின்னா ஒர்க் ஆகும் இல்லைங்களா? அது கனெக்ஷனே இல்ல ஏதாவது ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கு, இல்ல ஒழுங்கா கனெக்ட் ஆகல, இல்ல டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பவர் கிடைக்காது, அதனோட ஃபுல் எனர்ஜி சோர்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம குரு பரம்பரா மூலியமா நம்ம அந்த கனெக்ஷன் இருந்தா மட்டுமே. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த குரு உள்ளது உள்ளபடி சொல்லணும். அவங்க தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறவங்க குருவா இருக்க முடியாது, உண்மையான குருவா இருக்க முடியாது. நம்மளுக்கு முதல்ல போலி குரு யாரு, உண்மையான குரு யாரு, அவங்க அந்த குரு சீட பரம்பரையில வந்தவங்களா தான், அந்த சம்பிரதாயத்துல அந்த குரு சீட பரம்பரையில வந்தவங்க தானான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவை நம்ம கண்டிப்பா தேடி போயே ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் குரு இருக்கணும். அந்த கனெக்ஷன் இருந்தாலே ஒழிய நம்மனால பக்தியில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ பிரபுபாதர் சொல்லியிருக்காருன்னு இந்த உதாரணத்துக்கு சொன்ன பாத்தீங்களா, நீங்க உங்களோட 70% நீங்க பக்தி பண்ணுங்க, மீதி 30% 100% பண்ணாதான் நம்மளால வைகுந்தத்துக்கோ கிருஷ்ண லோகத்துக்கோ போக முடியும் இல்லையா? சும்மா நம்ம இங்க பக்திய அளவா பண்ணிட்டு, இல்ல நம்ம என்ஜாய் பண்றதுல நம்ம நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா என்ன ஆகும்? 100% இல்ல அப்படின்னா திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில நம்ம வந்துகிட்டு தான் இருக்கணும். 100% நம்ம பக்தி பண்ற வரைக்கும் நம்மளால நம்ம வைகுந்த லோகத்துக்கு இல்ல கிருஷ்ண லோகத்துக்கு போகவே முடியாது. ஆனா பிரபுபாதர் என்ன சொன்னாரு?
ஆச்சாரியர் குரு ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களோட கருணை, காரணமற்ற கருணைனால என்ன அவருக்கு தெரியுமா என்ன பிரபுபாதருக்கு, ஆனா நான் அவரோட பரம்பரையில இருக்கேன் இல்லையா, எனக்கும் இது உட்பட்டதுதான் இல்லையா, அந்த அவரோட கருணை. எனக்கு வர்ற என்னோட வம்சமும் அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே கருணை வழங்கப்படுது. அந்த மீதி 30% நான் போட்டு உன்னை நான் பின்னாடி பக்கம்னாவது கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ ஆனா உன்னோட முயற்சி நீ போடணும். தாமோதர லீலையில கிருஷ்ணரை வந்து யசோதாமா கட்டும் போது கைத்தால எத்தனை தூரம் அவங்கள ஓட விட்டாங்க. எத்தனை தூரம் கிருஷ்ணர் வந்து ஓட விட்டு அந்த அம்மா மூச்சு இறங்க, வேர்த்து ஒழுக, தலையில இருக்கிற பூவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுக, சாரி எல்லாம் அப்படியே அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லாம போக, அவ்வளோ டயர்டாகி அதுக்கப்புறம் முடியலன்னு ஷெல்டர் எடுக்கும் போதுதான் கிருஷ்ணர் பணியறாரு. ஸோ நம்ம எவ்வளவு துரத்தி போனாலும் கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து போவாரு நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு, இன்னும் எந்த அளவுக்கு நம்ம அவரை நோக்கி போறோம்னு. நம்மளுக்கு வந்து ஃபேவரபிளாவே இருக்காது. இப்ப பிரகலாத் மகாராஜோட சுச்சுவேஷன் வந்து சூழ்நிலை எப்படி இருந்தது, அனுகூலியமா இருந்ததா, அனுகூலியச சங்கல்ப பிரதிகூலியச வர்ஜனம்னு சொல்லப்படுது. அனுகூலியமா இருக்கிற இடத்துல இருங்க. பக்திக்கு எது அனுகூலியமான இடமோ இல்ல செயலோ இல்ல எது அனுகூலியமா இருக்கோ, அந்த உறவாகட்டும், அந்த சூழ்நிலை ஆகட்டும், சுற்றுப்புறம் ஆகட்டும், எதா இருந்தாலும் இடமாகட்டும், அது இருந்தா மட்டும், அனுகூலியமா இருந்தா மட்டும் அதை ஏத்துக்குங்க. அனுகூலியமா இல்ல, பிரதிகூலியஷ வர்ஜனம், அதை விட்டுருங்க. பிரதிகூலியமா இருந்தா அது ஃபேவரபிளா இல்ல அப்படின்னா விட்டுருங்க அதை அப்படிங்கிறாங்க. ஒரு டிசிஷன் எடுக்க போறோம், அதுல வந்து இப்போ நான் இப்போ இங்க கடைக்கு போறேன், இங்க வந்து நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னா நம்ம டிசிஷன் எடுக்க போறோம், எது வந்து ஃபேவரபிளா இருக்கு. அஃப்கோர்ஸ் பிளைண்டா அதை நான் சொல்ல விரும்பல, கண்மூடித்தனமா எல்லா சமயம் இப்படிதான். அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது உபயோகமான பொருள் வாங்கணும்னா கடைக்கு தான் போய் ஆகணும், கோயில் அது கிடைக்காதுதான். அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய பக்தர்கள், அந்த உத்தம பக்தர்கள், அந்த விட்டலாச்சாரியார், அந்த இவர் இருக்காரு இல்லைங்களா, அந்த அவர் பேர் என்ன, அந்த விட்டலை கும்பிட்டாரு இல்லைங்களா, அவர் பேர் என்ன, அந்த பக்தர் பேரு ரொம்ப பாப்புலர், துக்காராம். அவரெல்லாம் வந்து வேலைக்கும் போக மாட்டாரு, வேலைக்கு போனாலும் அவரு ஃபோக்கஸ் எல்லாம் இது சங்கீர்த்தனத்துலதான் இருக்கும். அது நெல்லு பாத்துக்க சொன்னா அதெல்லாம் வந்து பறவைக கொத்தி சாப்பிட்டு ஃபுல் லாஸ் ஆயிரும், அது கூட தெரியாம மெய்மறந்து பகவானோட ஸ்மரணத்துல இருப்பாரு. இப்படி பிரகலாத் மகாராஜ் அவ்வளவு துன்பங்கள் நிறைந்த சூழ்நிலை, அனுகூலியமான சூழ்நிலையில தான் இருக்கணும்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் முடிவு பண்ணி, அப்ப நான் இது அனுகூலியமே கிடையாது நான் கிளம்புறேன்னு சொல்லி அவர் போயிருக்கலாம். பிரபுபாதரும் அப்படிதான், விருந்தாவன் அனுகூலியமான சூழ்நிலை, அவரு அமெரிக்காவுக்கு போகாமையே இருந்திருக்கலாம், பக்திக்கு அனுகூலியமா இருக்கேன் நான் இங்கேயே இருக்கேன். ஆனா உத்தம பக்தர்கள் அதை பண்றது கிடையாது. அவங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு பக்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருப்பாங்க. அதனால மத்தியம அதிகாரியா கீழே இறங்கி வருவாங்க. 3 நிலைன்னு சொன்னோம் பாத்தீங்களா, கனிஷ்டா, மத்தியமா, உத்தமான்னு 3 நிலை அதிகாரி, அதாவது பக்தி பண்ற சாதகாஸ் இருக்காங்க இல்லையா. அப்ப அந்த உத்தம அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்களா, மத்தியம அதிகாரியா தன்னோட நிலைய குறைச்சுக்கிட்டு பக்தி பிரசங்கம் பண்றதுக்காக பண்ணுவாங்களாம். அப்ப பண்ணும்போது அப்பதான் உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு பக்தி கொடுக்கணும். பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணாரு, தன்னோட தோழர்கள், அசுரகுலத்துல வந்த அந்த பசங்க எல்லாருமே அசுரகுல பசங்க தானே, தான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பக்தி ஞானத்தை, இந்த இறை ஞானத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டா அமர்கா, அந்த சுக்கராச்சாரியரோட பசங்க இருக்காங்க இல்லையா, அசுரர்களுக்கு டீச்சர்ஸ், ஆச்சாரியர்கள், அந்த சண்டா அமர்கா தான் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ். அவங்க வந்து சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பிரகலாத் என்ன பண்ணுவாரு, தன்னோட நண்பர்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாரு. அவங்க சண்டா அமர்கா சொல்லி கொடுத்த அரசியல், அந்த ராஜதந்திரம், இது நண்பர்கள், இவங்க எதிரிகள், விஷ்ணுவை ஃபாலோ பண்றவங்க எதிரிகள், விஷ்ணு நமக்கு எதிரி, அசுரர்கள் தான் நண்பர்கள், தேவர்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் விட பக்தியை பத்தி பிரகலாத் மகாராஜ் சொல்லி கொடுத்ததுதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அது மேலும் மேலும் சொல்லு அதை பத்தின்னு கேட்டுக்குவாங்களாம். அப்ப எவ்வளவு பாக்கியசாலி பகவானோட பக்தர்கள் இல்லையா. அந்த நிலையில வந்து தனக்கு மட்டும் வச்சுக்க கூடாது, சுயநலமா நான் மட்டும் வச்சுக்கிறேன். பௌதீகத்துல என்ன ஒரு விஷயம்னா, தனக்கு ஒரு விஷயம் கிடைச்சா நானே வச்சுக்கணும்,
எனக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட வம்சத்துக்கு கிடைக்கணும், என்னோட வம்சாவளிக்கு போயிடணும். அதுக்கு மேக் ஷூர் பண்ணி அது உயில் எழுதுறதோ இல்ல என்னென்ன அதுக்கு மேற்கொண்ட லீகல் ஒர்க் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிடணும் இல்லையா? அது தப்பி தவறி கூட யாருக்கும் போயிடக்கூடாது. என் குழந்தைக்கு, என்னோட குழந்தையோட குழந்தைக்கு, அவங்களோட வம்சத்துக்குன்னு தான் போகணுமே தவிர யாருக்கும் போகக்கூடாது. ஆனா பக்தியில பார்த்தோம்னா சுயநலமற்ற அந்த பக்தி இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லாம, எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம பகவானோட திருப்தியை மட்டும் நோக்கி பண்ற பக்தி, அதுல இருக்கிற உன்னதமான திருப்தியும் அந்த நித்தியமான ஆனந்தமும் அது இருக்கிறதுனாலதான், அதை உணர்றதுனாலதான் அந்த உத்தம பக்தர்கள் வந்து மத்தியம நிலைக்கு இறங்கி வந்து பக்தியை பிரச்சாரம் பண்றாங்க. ராமானுஜாச்சாரியர், மாதவாச்சாரியர், பிரஹ்லாத் மகாராஜ், அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர்னு எத்தனை பேரு. அவங்களோட செயல்கள்லயே நம்மளுக்கு பக்தி வந்துரும். ஒண்ணுமே இல்லை, நம்ம எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அவங்கள போய் பார்க்க வேண்டாம், காதால கேட்டாலே நமக்கு பக்தி வந்துரும் இல்லையா? ஸ்ரவணம் எவ்வளோ ஒரு ஒரு உயர்ந்த நிலை பக்தியில, முக்கியமான விஷயம். பாக்குறத வந்து சொல்லவே இல்லை இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தர்ஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுல வந்து தர்ஷனம்னு எங்கேயும் வர்ற மாதிரி தெரியலையே. பகவானை நீ தர்ஷனம் பண்ணணுமே, கண்ணால பாக்கணுமே, பக்தர்களை பாக்கணுமே அப்படின்னு எங்கேயுமே வரல. எல்லாமே வந்து மைண்ட் லெவல்ல தான் இருக்கு. அப்ப மனசதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணும். அந்த மனசை வந்து நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். இப்ப ஏன் இந்த இது வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு இந்த குரு பரம்பரான்னு சொல்லப்படுதுன்னா, நம்ம போய் சிக்கிடக்கூடாது. அது முக்கியமா கலியுகத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ஏமாத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேப்பர்ல போட்டிருந்தாங்க ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து, அந்த ஒரு நபருக்கு வந்து இங்கதான் நம்ம நாட்டுலதான் எத்தனை வயசுனா ஒரு 75-80 வயசு இருக்கும். அந்த அவரு வந்து இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப் இருக்கு இல்லைங்களா, அது மூலியமா அவர் வந்து தனியா வாழ்றாரு. தன்னோட பையன் வந்து வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட குடும்பத்தோட. இவருக்கு கூட யாரும் கிடையாது. இவர்கிட்ட கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கு. அவரு வந்து ஃபேஸ்புக்ல போய் ஒரு பெண்ணோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட். அந்த அம்மா அது யாருன்னு நமக்கு தெரியாது, அது பெண் தானா இல்ல ஆண் வந்து பெண்ணோட ஒரு போட்டோ போட்டுட்டு அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா எதுவும் தெரியல. சோ இவரு வந்து கொடுத்திருக்காரு. உடனே அந்த பெண் வந்து பழகி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்குல அந்த வயசானவர்கிட்ட இருந்து கறந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இல்ல. இத வந்து இவரு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பெண்ணோட தோழின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அறிமுகமாயி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த பெண் ஒரு விபத்துல இறந்துட்டா, இல்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவளுக்கு வந்து பணம் கொடுக்கணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, நீங்க கொடுங்கன்னு சொல்லி அப்படி வாங்கி அந்த பெண் அதுக்கப்புறம் இறந்துட்டான்னு சொல்லி இந்த அம்மாவும் எஸ்கேப், இந்த கேரக்டரும் எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்புறம் தேர்டா ஒரு கேரக்டர் இதே மாதிரி, ஃபோர்த், மொத்தம் 4 பேத்துக்கிட்ட 6 கோடி ரூபாய் அந்த ஆள் வந்து இழந்திருக்காரு. எதனால? காமம். அந்த காமம் இச்சையினால. 80 வயசு. அப்ப அந்த இடத்துல என்ன ஒர்க்கா இருக்கு? கை கால் முடியாது. அந்த 80 வயசுல ஒருத்தங்களுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கும்? கண்களோட பார்வை எந்த அளவுக்கு பலமா இருக்கும்? காதோட கேட்கிற ஒரு சக்தி எந்த அளவுக்கு பலமா இருந்திருக்கும்? ஆனா அது அங்க என்ன வேலை செஞ்சிருக்குன்னா, அந்த மனம், அந்த புத்தி அறியாமையில இருந்திருக்கு. ஞானம் இல்லாதனால புத்தி என்ன பண்ணிருக்கு? வெறும் அந்த புலன் இன்பத்தை நோக்கி, அந்த பெண்கள் தான் புலன் இன்ப பொருட்கள் அப்படின்னா, அந்த கண்கள் பாக்குது, கையில டைப் பண்ணி அவர் அனுப்புறாருன்னா அவரே பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த பையன்கிட்ட வந்து மறுபடியும் இத்தனை லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 4வதா ஒரு கேரக்டர், ஏமாத்துற கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து கேட்டிருப்பாங்க போல 5 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் அனுப்பிச்சு விடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தந்தை வந்து மகன் கிட்ட. மகனுக்கு ஒரு ஆச்சரியம், அப்பா கிட்டதான் கோடிக்கணக்குல பணம் இருக்கு, 5 லட்சம் ஏன் நம்ம கிட்ட கேக்குறாரு, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை போய் நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தா
அவ்வளோ டிரான்சாக்ஷன்ல பணம் அவ்வளோ வெளியில போயிருக்கு. அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா ஒத்துக்கிறாரு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இனி அந்த பணத்தை எப்படி வாங்குறது, எப்படி கிடைக்கும், அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி பிரகலாத் மகாராஜ் மாதிரி 5 வயசுல பக்தி பண்ற கேரக்டர் பாக்குறோம். இந்த மாதிரி கலியுகத்துல 80 வயசுல காமம்னால எப்படி போறாங்க அப்படிங்கறதையும் கேக்குறோம் இல்லையா? சோ நம்ம வந்து மனம்ங்கிற ஒரு விஷயத்த கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். பஸ்ஸை விட்டுட்டோம்னா அப்புறம் அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது. அந்த மாதிரி நம்ம என்னது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிதான் இருக்கணும். பக்தியில ஒரு பிரமாதம் இருக்கு. ஸ்வல்ப அபியஷ்ய தர்மஷ்ய திராயத்தே மகதோ பயாத் நேஹ விக்ரம நாசுஸ்தி. இந்த பாதையில பக்தி யோகத்துல எந்த ஒரு நாசம்னா எந்த ஒரு லாஸமும் கிடையாது. ஸ்வல்பமா நம்ம பக்தி பண்ணியிருந்தா கூட அதுக்கு கண்டிப்பா பிரயோஜனம் உண்டு. பட் பத்தாதே, நமக்கு நிறைய 100% வாங்கணுமே. சரி, பிரபுபாதர் சொன்ன மாதிரி அவரோட சம்பிரதாயப்படி அவரோட டீச்சிங்ஸை ஃபாலோயிங் பண்ணி போறோம் அப்படின்னா, ஃபாலோ பண்ணி போறோம்னா அப்ப நம்ம 70%நாவது பண்ணணுமே. அப்பவும் அப்ப 24 மணி நேரத்துல 70%ஆ நம்ம டிவைட் பண்ணோம்னா அதுல இருக்கிற டைமை நம்ம முழுக்க முழுக்க பக்தியில ஈடுபடுத்தணும். நம்ம தினசரி 1 மணி நேரம் வகுப்பு, இந்த 1 மணி நேரம் வகுப்பை நம்ம முடிக்கும் போதே நம்மளோட திருப்தி எந்த அளவுக்கு நிலையில அதிகமா இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்ததுனாலதான் நம்ம திரும்ப திரும்ப வர்றோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி பன்மடங்கு நம்ம வகுப்பு கலந்துக்கும் போது இல்ல பகவானை பத்தி கேட்கும் போது நம்மளுக்கு இன்னுமே பேரானந்தத்தை கொடுக்கும். நித்தியமா அது இருக்கும். சோ அதுக்கு நம்ம வேண்டிக்குவோம். உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நானும் வேண்டிக்கிறேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. பேசுறதோட இல்லாம நானும் பக்தி பண்ணணும், செயல்ல ஈடுபடணும், அனர்த்தங்களை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸோ இதோட வகுப்பு முடிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் டிராவல் பண்றதுனால வகுப்பு டைமிங் நீங்க சொல்லுங்க எந்த டைம்ல வச்சுக்கலான்னு. இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் நான் ப்ரேயர்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அன்ஷா கல்பத்ரூபஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. Hare Krishna. Srila Prabhupada ki jai, Srimad Bhagavad Gita ki jai. All glories to the assembled devotees. Hare Krishna.